Village Tech Plus நான் உங்கள் வினோத். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரில் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து எல்லா ஆப்பையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்க முடியும். ஸோ இதை பற்றின வீடியோ தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரில் ஃபேஸ்புக்கு, யூடியூபு அண்ட் வாட்ஸ்அப் இது போல் ஷார்ட்கட்டில் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்லேயே எல்லாத்தையுமே செட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். ஸோ மேலேருந்து நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா நம்ம மொபைலில் எல்லார் மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். ஸோ இந்த பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெட் ஆன் பண்ணுறதுலேருந்து ஃப்ளாஷ் லைட்லேருந்து எல்லாமே இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஷார்ட்கட்டாக உள்ளது முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப்பு, வாட்ஸ்அப் அது போல் விஷயத்தை கொண்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பாரில் வைக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை வைக்கலாம், அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் தான் அது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதில் செலக்ட்னுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய டைல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபேஸ்புக்கு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டாவதாக உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் செலக்ட் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப். ஸோ நான் 3 டைல் மட்டும் இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 4, 5, 6ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 3 மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதாங்க, வெளியில் வந்துடுங்க. இப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்க்குள்ளே போங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக எடிட் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஆப் 1, ஆப் 2, ஆப் 3ன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த ஆப் 1ங்கிறத அப்படியே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 3 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். 3த்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா மாறி இருக்கும். 3த்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் ஓப்பன் ஆயிரும். ஸோ செகண்ட் இதை செலக்ட் பண்ணுறோம், யூடியூப் ஓப்பன் ஆகும். ஸோ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப். ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்கள் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப் இது 3த்தையும் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வந்து நீங்கள் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு மேற்கொண்டு எங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய இது போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.